தேசிகன் அச்சுத சதகம்னு ஒன்று பாடினார். அது பெண்கள் பாசர சம்ஸ்கிருதமாகவே இருக்கும். அதாவது அதுல நிறைய எழுத்துக்கள்லாம் கடினமான எழுத்துக்கள் பிரயோகப்படுத்த மாட்டா. அதனால அது ஒரு சம்ஸ்கிருதம். அந்த ஸ்லோகத்தை நீ வாசி பாருங்க, அது என்னதுன்னு தெரியும். அகம் அபிதனுச்சைவ வானரச்ச விசேஷதா வாசஞ்ச உதாஹரிஷ்யாமி மானுஷீமிக சம்ஸ்கிருதம் அசத்யானிச்ச யுத்தானி சம்சயோமேன ரோச்சதே கஷ்ட நிசம்சயம் காரியம் குர்யாத் பிராஜ்ஞ சசம்சயம். நாம என்னென்னத்தையும் யோசிச்சுன்னு பழமெண்டே இருப்போமே, வர வர திரும்ப திரும்ப நானே யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். காரியத்தை நேரம் நடத்தின்னு போறதை விட்டுட்டு நான் ஏன் இதுவா அதுவாங்கிறேன். ஒரே ஒரு புகழ் தான் இருக்கு, யாருக்கும் மருந்து ராமகதை. உடனே முடிவு பண்ணிவிட்டா இப்பவே பேச ஆரம்பிச்சிருவோம். இவளுக்கு ஒரே கதை தான் தெரியும். ஆசீத் தசரதோ நாம ரசகுஞ்சரவாதிமான். தசரதன் ஒருத்தர் இருந்தார், 3 மனைவிமார்கள், புத்திர பாக்கியம் இல்லை, 60,000 வருஷம் போச்சு. ரிஷிசங்கர கூட்டா, புத்திரகாமெட்டியாக மண்ணா, பாயசம் கிடைச்சது, பிரிச்சு கொடுத்தா, 4 பிள்ளைகள், அத்தனை கதையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். யாரா இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா ராமாயணத்துல போரும். ஆசீத் தசரதோ நாம ரசகுஞ்சரவாதிமான் ஆரம்பிச்சிருவார்கள். தொடங்கினார். ரக்ஷிதா ஸ்வஸ்ய விருத்தஸ்ய ராஜா தசரதோ நாம ரசகுஞ்சரவாதிமான் புண்ணியசீலோ மகாகீர்த்தி இக்ஷ்வாகூணாம் மகாசயா ராமோ நாம விசேஷஜ்ஞ சிரேஷ்ட தர்ம சர்வதனுஷ்மதாம் ரக்ஷிதா ஸ்வஸ்ய விருத்தஸ்ய ஸ்வஜனஸ்யாபி ரக்ஷிதா ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய ச பரந்தபா. தன்னையும் ரட்சிப்பன், ஊரையும் ரட்சிப்பன், உலகத்தையும் ரட்சிப்பன். அந்த ராமனுக்கு பட்டமென்று கோடித்தார்கள். மந்தரா கெடுத்தாள். 14 ஆண்டுகள் காட்டுக்கு ஏகினார்கள். முன்னே ராமன், நடுவே சீதை, பின்னே இலக்குவன். அங்கு 1 ஆண்டு, இங்கு 1.5 ஆண்டு, இங்கு 6 மாசம் முடித்துவிட்டு பஞ்சவடியிலே இருந்தார்கள். அப்போது ராவணன் வந்து பிரித்தான். ஆகாயத்திலே தூக்கி சென்ற போது ரிஷமோக பர்வதத்தின் மேலே சீதை, தேவி, தேவரீர் தான் ஆபரணங்களை மூட்டையாக கட்டி போட்டீர். அப்போது நாங்கள் கீழே அமர்ந்திருந்தோம், பார்த்திருப்பீரே. அவ்வாபரணங்கள் கிடைத்தது எங்களுக்குத்தான். நாங்கள் குரங்கர்கள். சுக்ரீவன், ஹனுமான், ஜாம்பவான், அங்கதன் போன்றோர். ராமன் வாலிய முடித்தான். அப்புறம் தெற்கு நோக்கி பலர் அனுப்பப்பட்டார்கள். அதிலே ஒருத்தன் தான் ராமதூதனான ஹனுமான். அவனும் 100 யோஜனை சமுத்திரத்தை தேவரீருடைய பலத்தாலே, ராம அனுகிரகத்தாலே கடந்தான். லங்க முழுக்க தேடினான். இதோ தேவரீரை சேவித்து விட்டான். தேவரீருக்கு அவனே இப்போது பாஷை தோற்ற ராமாயணத்தையும் சொல்லுகிறான் என்று சொல்லிட்டே மெதுவா ராமாயண கதை சொல்ல சொல்ல அவள் மயக்கமா நின்னாள். ஒரு மகுடிக்கு பாம்பு அடங்குறது பாருங்க, அதை போல மேல போக வேண்டாங்கிறதுக்காக நின்னால் அதை சொல்லிண்டே நிதானமா கிட்ட கொண்டார். ஏற்கனவே மறைந்திருந்து பேசிட்டு இருந்தாரோ இல்லையோ, இப்ப அதை சொல்லிக் கொண்ட அருகிலே வர அப்பவ திரும்பி பார்க்கிறா. தஸ்யா ஹேதோர் விஷாலாக்ஷா சமுத்திரம் வேகவான் புளுதா நிசம்ய சீதா வசனம் கபேஷ்ச திசச்ச சர்வா பிரதிஷ்ச வீக்ஷ்ய சா திவ்யகூத்வஞ்ச ததா யதஸ்தாத் நிரீக்ஷமாணா தம் அச்சிந்த்ய புத்தியம் ததர்ஷ பிங்காதிபதே ரமாத்யம் வாதாத்மஜம் சூரியமிவோதயஸ்தம். ஆச்சரியமான ஸ்லோகம். சா திவ்யகூத்வஞ்ச ததா யதஸ்தாத். அப்ப சீதை இந்த வார்த்தை எங்கேந்து வருதுன்னு சுத்தி பாக்குறா. சா திரியகு திரும்ப திரும்பி இப்படி பார்த்தா. ஊர்த்வஞ்ச ஆகாசத்திலேருந்து வருதான்னு பார்த்தாள். அதஸ்தாத் இல்ல பூமியிலேருந்து வருதான்னு பார்த்தாள். ஆகாசத்துல பார்த்தா கஜேந்திரனை ரட்சிக்க பெருமாள் ஆகாசத்துல வந்தாலாமே, ஒருவேளை வார்த்தை ஆகாசத்திலேருந்து வருதோ. பக்கவாட்டிலே பார்த்தாள். ஆகாசவாணி ரீங்கரிக்குமானே பக்கத்திலேருந்து வருதோ. பூமியில பார்த்தாள். நாம் படுற வியாதி தீராமல் தாழாமல் என் பூமி பிராட்டி தான் ஆசுவாசப்படுத்துறாளோ என்று கீழே பார்த்தாள். சா திரியகூர்த்வஞ்ச அதஸ்தாத் நிரீக்ஷமாணா தமச்சிந்த்ய புத்தியம் ததர்ஷ பிங்காதிபதே ரமாத்யம் வாதாத்மஜம் சூரியமிவோதயஸ்தம். அப்ப உயர பார்க்கறச்சே பச்சை மரத்தில் பச்சை இலைகளுக்கு நடுவிலே பச்சை திருமேனியோட மிக அழகிய வடிவத்தோட ஹனுமான் இருப்பதை கண்டு ஓய்வரார். சூரியன் உதித்தால் பாலசூரியனை போல உதித்திருக்கிறாரே என்னவரை பார்த்த வேகத்தில் சீதா கடாட்சம் பட அதே நிமிஷத்தில் ஹனுமானும் கீழே இறங்கி அருகிலே வந்தார். வேஷ்டிதார்ஜுன வச்சந்தம் வித்யுத் சங்காத பிங்கலம் சாததர்ஷ கவிந்தத்ர பிரசிதம் பிரியவாதினம் சாதா சாத திருஷ்டுவா ஹரிஸ்ரேஷ்டம் வினீதவத் அவஸ்திதம் துர்நிரீட்சமிதம் மத்வா புனரேவ முமோகசா. அவர் வந்ததை பார்த்த உடனே ஓ இத்தனையும் கனவா, கடைசியில ராவணன் இதை போல வந்துட்டானா ஒரு நிமிஷம் நினைத்தான். வந்திருக்கட்டும், யாரா இருந்தாலும் இந்த வார்த்தை சொன்னவன் தன்யனாகட்டும். அது ராவணனாகவே இருந்தாலும் சொன்ன சொல் ராமனுடைய கதை அவனுக்கும் தன்யனாக ஆகி போகட்டும் என்று தானே கற்பனை பண்ணி ஒரு நிமிஷம் நல்லது சொல்றா, ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டா. வினீத வேஷ கிருபண பிரணிபத்தியோபசிருத்திய பானு பத்மபலாசாட்சி கிருஷ்ட கௌசேய வாசினி. அப்ப ஹனுமான் அருகிலே வந்து இவ கொஞ்சம் யோசித்தாளோ இல்லையோ அந்த இடவழியை பயன்படுத்தி கொண்டு கேட்க ஆரம்பிச்சிட்டார். நீ யார்? இப்படி உடம்பு அடைத்து போய் ஒரு வஸ்திரமாக தீனையாக காட்சி அளிக்கிற நீ யார்?
துருமஸ்ய சாகாம் ஆலம்பிய திஷ்டசி ஸ்வமனிந்திதா கிமர்த்தம் தவ நேத்ராபியாம் வாரிஸ்ரவதி சோகஜம் புண்டரீக பலாசாபியாம் விப்ரகீர்ண விவோதகம். இந்த கண்களிலிருந்து கண்ணீர் பெருகுவதை உலகம் தாங்காது. ஆனால் தேவரீர் இந்த கண்களிலிருந்து ஏன் கண்ணீர் வருது? கிமர்த்தம் தவ நேத்ராபியாம் வாரிஸ்ரவதி சோகஜம். லோகத்தில் இருக்கிற சம்சாரிகளுடைய கண்களின் கண்ணீரை துடைக்க நீரா, அல்லது கண்களிலே கண்ணீர் வருவதற்காக நீரா? இந்த கண்ணீரை லோகம் தாங்காது, துடைத்துக் கொள்ளும். நீரார் ஏன் அழுகிறீர்னு சொல்லும். கோனுபுத்திர பிதா பிராதா பர்த்தாவாசே சுமத்தியமே அஸ்மான் லோகாதமும் லோகம் கதம் தம் அனுசோசசி மகிஷீம் பூமிபாலஸ்ய ராஜகன்யாச்சமே மதா ராவணேன ஜனஸ்தானாத் பலாத் பிரமிசிதாயதி. எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. ராவணனாலே தூக்கி செல்லப்பட்ட சீதை தேவரீரார், ஜனககுல சுந்தரி தேவரீரார், இக்ஷ்வாகு குலத்துக்கு புகுந்தவர் தேவரீரா, ராமனுடைய ஓருயிர் தேவரீரா, ராவணனாலே தூக்கி செல்லப்பட்டவர் நீர்தானா, ஆபரணத்தை ஆகாசத்திலிருந்து போட்டவர் நீர்தானா என்று சரித்திரத்தை சேர்த்து கேள்விகளா கேட்டிருக்கார். பிருத்திவியாம் ராஜசிம்ஹானாம் முக்கியஸ்ய விதிதாத்மனா ஸ்ருஷா தசரதஸ்யாஹம் சத்ருசைன்ய பிரதாபினா துஹிதா ஜனகஸ்யாஹம் வைதேகஸ்ய மகாத்மனா. அப்ப தைரியத்தை வளவழைச்சுன்னு சீத்தை பதில் சொல்றார். நான் ஆறுன்னு அடுக்கறீரே, ஆறுன்னு பதில் சொல்றேன்னு கேட்டுக்கொள்ளும். ராமபத்னின்னு ஆரம்பிக்கணும் இல்லையோ. ஸ்னுஷா தசரதஸ்யாஹம் சத்ரு சைன்ய பிரதாபினா சமாத்வாதச தத்ராஹம் ராகவஸ்ய நிவேசனே புஞ்சானா அமானுஷான் போகான் சர்வகாம சமுர்த்தினி. நான் தான் சீதை, ஜனககுல சுந்தரி, தசரதனுக்கு மனாட்டு பெண், ராமனுக்கு பத்னி. சொல்றச்சே முதல்ல தசரதனுக்கு ஸ்னுஷா, ஸ்னுஷானா மாட்டு பெண். ஸ்னுஷா தசரதஸ்யாஹம் சத்ரு சைன்ய பிரதாபினா. சத்ருக்கள் சைன்யம் நிற்காதியன் தசரதன் முன்னால். ஹனுமான் சொல்றார் ராமன் முன்னால்னு சொல்ல மாட்டேங்கிறார், தசரதன் முன்னால்ங்கிறாள்னா சொல்லுட்டா, விளக்கிவிட்டா சீதை. தசரதன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் இந்த நிலைமை ஹனுமன் எனக்கு வந்திருக்காது. அவர் இல்லாத போகவே தான் நான் இந்த பாடுபட்டேன். அப்படின்னா ராமன துளி மட்டமா தான் சுருட்டாவள். அவர் மட்டும் இருந்திருந்தால் இந்த நிலைமையில அவர் பார்த்து கொண்டிருக்கவே மாட்டார். நாங்க காட்டுக்கு கிளம்பரிச்சவே துடித்தார் தசரதர். போனா பொறுத்து வேற வழியில்லேன்னு அனுப்பிச்சு வச்சுட்டார். ஆக நாம் ஜனககுல சுந்தரியாய் நாமும் 12 ஆண்டுகள் நாட்டில் வாழ்ந்தோம். ஆனால் காட்டுக்கு சென்றோம். இப்போது இங்கு படுகிறோம். நீரார் சாகம் தஸ்யாகிரஸ்தூர்ணம் பிரஸ்திதா வனச்சாரிணி வசதோ தண்டகாரண்யே தஸ்யாகம் இது ஔஜசா. நாங்கள் 12 மாசம்தான் மிச்சம் இருந்தது, முடிச்சிட போறோம் நினைச்சிட்டு இருக்கிறச்சே அதற்குள் 10 மாசத்தை இங்க தொலைச்சிட்டேன். போ இன்னும் 22 மாசங்கள். அதற்குள் இந்த அரக்கன் என்ன செய்வனோ தெரியலையே. நீர் ஆரோ நமக்கு புரியவில்லையே. கம்பர் தெரிவிக்கிறார், அரக்கனே ஆக வேறோர் அமரனே ஆக அன்றி குரக்கு எனத்து ஒருவனே தான் ஆகுக கொடுமையாக இரக்கமே ஆக வந்து இங்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உணர்வை தந்தான் உயிர் இதன் உதவி உண்டோ. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் இது. இது யாராவனா இருக்கட்டும், அரக்கனே ஆகுக. ராமகதையை சொன்னவன் ராவணனாகவே இருக்கட்டும், அல்லது வேறோர் அமரனே ஆகுக, யாரான ஒரு தேவன் வந்து கூட சொல்லிருக்கட்டும். அன்றி குரக்கு எனக்கு ஒருவதே தான் ஆகுக. இல்லே நீர் இருக்க குரங்கு ஜாதியில பிறந்தவனாக இருக்கட்டும், கொடுமையாக நீர் வந்தது வேஷம் போட்டு கொடுமையாக கூட இருக்கட்டும், அல்லது இரக்கமே ஆக நாம் படுற பாட்டை கண்டு இறங்கின தேவர்கள் சொல்றதாக கூட இருக்கட்டும், இரக்கமே ஆக வந்து இங்கு எம்பிரான் நாமம் சொல்லி உருக்கினன் உயிரை, ராமனுடைய நாமத்தை சொல்லி என் உயிரை உருக்கினாய், நீர் நன்றாக இரும் என்ன சீதை ஹனுமானுக்கு அனுகிரகிக்க நீண்டு குழன்று நெய்திருண்டு நெறித்து அதுக்கப்புறம் ஹனுமான் அருகிலே வந்து தானாறு வந்த காரியம் என்னங்கிறத மெதுவே சொன்னார். சீத ஹனுமானிடத்திலே கேட்டார், கீதிருஷம் தஸ்ய சம்ஸ்தானம் ரூபம் ராமஸ்ய கீதிருஷம் கதமூரு கதம் பாகு. என் ராமனை பத்தி அடையாளம் சொல்லும். வானராணாம் நராணாஞ்ச கதமாசித் சமாகமாக. வானரத்துக்கு நரத்துக்கு எப்படி ஒற்றுமை ஏற்பட்டது? 2 பேரும் எப்படி சேர்ந்திருக்க கூடாதே? என்னமா சேர்ந்தார்கள்? ராமனுடைய அங்க அடையாளங்களை சொல்லும் என்று கேட்டார். ஹனுமான் உட்கார்ந்து விட்டான். சீதே, நீ நவவியாகரணத்தை பேச சொன்னா பேசியிருப்பேன், சங்கீதம் பாட சொன்னா பாடியிருப்பேன், மீமாம்ச பேச சொன்னியானா பேசியிருப்பேன், எந்த காவியம் பாட சொன்னியானாலும் பாடியிருப்பேன். ஆனா வாய் திறந்தால் வார்த்தை வராமல் எதில் திக்குத்து நிற்பேனோ அதை போய் நீ பேசுன்னு சொல்லிட்டாய். இது என்னால் பேசுவதற்கு இயலாது. கம்பர் அழகா தெரிவிக்கிறார், படியெடுத்து உரைத்து காட்டும் படித்தன்று அவன் படிவம். ஒரு சப்தத்தை எடுத்து ராமனுடைய அவயவத்தை விளக்கலாம்னு பார்த்தா அந்த சொல்லுக்கு அடங்குமா அவனுடைய அழகு? நீ ரொம்ப சுலபமா சொல்லிட்டே. உனக்கு இருக்கிற பெருமைக்கு நீ பேசலாமே தவிர நாமோ ராமதாசன், நமக்கு அதை பேசுறதுக்கெல்லாம் எண்ணம் இல்லை. ஆனாலும் கேட்டுட்டீர், கேட்டதுக்காக அடையாளம் சொல்றேன். ராமஹா கமலபத்ராட்சா சர்வசத்த மனோகரா. ராமன் திருமேனி முழுக்க அழகன், தாமரை கண்கள் படைத்தவன்.
அண்ணல் தன் திருமுகம் கமலம் ஆமெனில் கண்ணினுக்கு உவமை வேறு யாது காட்டுவேன். அண்ணல் ராமன், ராமனுடைய திருமுக மண்டலம் எப்படி இருக்குங்கிறதுக்கு உவமை சொல்லலாம் தாமரை அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கண்கள் ரெண்டும் கேட்கும். முகத்துக்கு தாமரைன்னு ஊட்டிலே, அப்ப எங்களுக்கு தாமரைன்னு சொன்னா தாமரையில தாமரை இருக்குமான்னா பாத்திருக்கிறா நீர் அப்படின்னு கேட்கும். சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வாய் கேட்கும். அப்ப எங்களுக்கு தாமரை வசனம்னா தாமரையில தாமரைய பூத்து இருக்கும், தாமரைய வாயா இருக்குமான்னா அப்படின்னு கேட்கும். சரி, ஒருவேளை கண்களுக்கு அல்லின்னு சொல்லலாமான்னா தாமரை போச்சுக்கும். என்னத்தானே இப்ப சொன்னீர், அதுக்குள்ள ஏமாத்தினீர்னும். நம்மால் இது பேசுவதற்கு இயலாது. ராமனுடைய முகத்துக்கு அண்ணல் தன் திருமுகம் கமலம் ஆமெனில் கண்ணினுக்கு உமை வேறியாது காட்டுவேன். கண்மதி ஆம் என உரைக்கத்தக்கதோ வெண்மணி பொலிந்தது மெலிந்து மேவு மேல். சரி வேண்டாம், தாமரைன்னு சொல்ல வேண்டாம். தாமரைய போல இல்லே, ஒரு வெண்மதி சந்திரனை போல இருக்கிற முகம்னு சொன்னா என்ன? அவர் ராமச்சந்திரன் தானே. என்ன 15 நாளைக்குள்ள தேஞ்சு போடுறதே சந்திரன். ஆனா ராமனுடைய முகம் இன்னி வரைக்கும் தேய்ந்ததே கிடையாது. அதே ஒளிபடைத்த திருமண்டலத்தை தேய்கிற சந்திரனோட போய் நான் ஒப்புன்னு சொல்லுவேனா? அதனால ராமன் முகத்துக்கு ஒப்பு சொல்றதுக்கு என்னால் முடியாது. அவன் சௌந்தர்யத்தை சொன்னால் வாய் விளங்காமல் போகிறது, லாவண்யத்தை சொன்னால் மனது துடித்து போகிறது. ஆக ராமனுக்கு இருக்கிற அழகை என்ன சொல்லுவேன்? விபுலாம்சோ மகாபாகு கம்பு கிரீவஹா சுபானனா தும்பிஸ்வன நிர்கோஷா ஸ்னிக்தவர்ண பிரதாபமான் சமச்ச சுவிபக்தாங்க வர்ணம் சியாமம் சமாஸ்ருதா. திருமேனி வர்ணமாகட்டும், கோலனில் கொடிமூக்கும், தாமரை கண்ணும், கனிவாயும், நீலமேனியும், 4 தோளும், என் நெஞ்சன் நிறைந்தனான் அழ்வா சாதிக்கிறார். எங்கனேயோ அன்னமீர்காள் என்ன முனிவது நீர், நங்கள் போல திருக்குறுங்குடி நம்பிய நான் கண்டவன், சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றதன் நெஞ்சமேனு திருக்குறுங்குடி பாசம். பெருமானுடைய திருவடி தொடக்கமாக திருமுடியீராக அழகுதானே. விசின்வந்தோ மஹீம் கிருஷ்ணாம் அஸ்மாபி சகசங்கதோ ததர்ஷோ ரிகபதிம் பூர்வ தேன ஆரோபிதம் தயோ சமீபம் மாமேவ பிரேஷயாமாச சத்வரம் பிருஷ்டமாரோப்பிய சந்தேசம் பிராபித்தோ புருஷர்ஷபவ். அப்போது தயோர் அந்யோன்ய சம்பாஷாத் ரிசம் பிரீத்தி ரஜாயத யான் ஆபரண ஜாலானி. நீ நடுவே போட்டு விட்டு போன ஆபரணத்தை எல்லாம் காட்டினோம். அப்பதான் ஹனுமான் அவன் லக்ஷ்மணன் எங்களுக்கு அடையாளம் காட்ட ராமனுக்கும் சுக்ரீவனுக்கும் தோழமை ஏற்பட்டது. என்ன நடந்த சரித்திரத்தை எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அடையாளத்துக்காக மோதிரத்தை எடுத்து வந்திருக்காளோ இல்லையோ, அந்த மோதிரத்தை எடுத்து கையில் கொடுத்தார். பூஷ ஏவ மகாதேஜாக ஹனுமான் பவனாத்மஜா அப்ரவீத் பிரசிருதம் வாக்கியம் சீதாம் அப்பிரத்யய காரணாத் வானுரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதா ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்யதே வெங்கடீயகம். ராமனுடைய பெயர் பொறிக்கப்பட்ட இந்த அங்குடியத்தை வாங்கிக் கொள்ளும், இதை வாங்கி தேவரீர் கடாட்சிக்கலாம். இதுதான் என் இடத்துல இருக்கிற அடையாளம். என்ன ஹனுமான் கொடுத்த சீதை வாங்குகிறாள். வாங்கினள், முறைக்குவையில் வைத்தனள், சிரத்தால் தாங்கினள், மலக்கண்மிசை ஒற்றினள், தடந்தோள் வீங்கினள், மெலிந்தனள், குளிர்ந்தனள், வெதுப்போடு ஓங்கினள், உயிர்த்தனள், இது என்னது எனலாமே. வாங்கினாள். சந்திருஷ்டுவா சத்ருஹந்தாரன்னு கீழே பார்த்தோம். ராமனை எப்ப பார்த்தா போலே இங்கே இருக்கான். கிரகித்வா பிரேட்சமானாசா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரிமுக சம்பிராப்தா ஜானகி முதிதா பவது. அதை வாங்கின உடனே ராமனுடைய விரல் சேவை சாதிக்க, கை சேவை சாதிக்க, ராமனே இருக்கிறா போலே ஆலிங்கனமே பண்ணி கொண்டாள் சீதை. பண்ணிட்டாள்னா அதை பார்க்கறச்சே அவளுக்கு ஒரு தோன்றது. கையில இப்ப மோதிரத்தை வாங்கிட்டாலும் இல்லையோ, இந்த மோதிரத்தை வச்சுன்னு பார்க்கறச்சே ஒரு பக்கம் சிரிக்கிறாள், ஒரு பக்கம் அழுகிறாள். இந்த ரெண்டு ஏன் நடக்கிறதுங்கிறது ஹனுமானுக்கு தெரியல. சீதைக்குள்ள ஒரு சரித்திரம் ஓடுறது. இப்போ ராமனு சீதை ஏகாந்தமாக இருக்கும் போது இதே மோதிரம் ஒரு தடவை அவர்கள் சண்டையை தீர்த்து வைத்தது. அந்த சரித்திரம் இப்ப ஞாபகம் வருது. ஒரு தடவை சீதையினுடைய குங்குமத்தை ராமன் இப்படி தட்டி விட்டு விளையாடி விட்டான். அவளுக்கு அது பிடிக்கல, அதனால பேசாம இருந்துட்டான். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, பேசவே இல்லை. ராமன் பார்த்தார், என்னமோ ஒரு பர்த்தா விளையாடினாங்கிறதுக்கா இவ்வளவு கூடாதுன்னா நாம பேசுறது இல்லை அப்படின்னு வச்சுட்டார். சீத்தை பார்த்தா அது எப்படி குங்குமத்தோட விளையாடலாம், பேசக்கூடாதுன்னா 3 நாள் ஆச்சு. அப்புறம் மெதுவா 2 பேரும் கோபம் தணிஞ்சு அவர் நினைச்சுக்கிறார், ஒரு சுமங்கரி குங்குமத்தோட நான் விளையாடி இருக்க வேண்டாம். அவர் நினைச்சிருந்தார், என்னமோ பர்த்தார் விளையாடினா இவ்வளவு பெருசா நம்ம பண்ணிருக்க வேண்டாம் அவளும் நினைச்சிருந்தா. ஆனா விட்டு கொடுக்கறதுக்கு மனசு வரல. யார் முதல்ல பேசுறதுக்கு? குறுக்க குழந்தை இருந்ததுன்னா அது முதுகு குழந்திருக்கும். நல்ல வேளை அது நடக்கல, இப்போ இல்லை. அதனால அது இல்லாதனால இவா 2 பேரும் தானே இப்ப பேசிட்டு ஆகணும். அப்போ ஒரு நாள் ஊஞ்சல்ல உட்கார்ந்த ராமன் ஒரு வேலை பண்ணான். தன் கையில இதே மோதிரம், இப்ப எந்த மோதிரம் வந்திருக்கோ அந்த மோதிரத்தை கைகள் அடைஞ்சிருந்தான். இதை மெதுவா இப்படி நழுவி கயட்டி கீழே போட்டுட்டு, என் மோதிரத்தை 3 நாளா காணும், நான் தேடிட்டு இருக்கேன், யாரானு கிடைச்சா எடுத்து தரலாம் அப்படின்னு சொன்னான். சீதை பார்த்துட்டே இருக்கா. அவன் மோதிரத்தை கயட்டுறதும் தெரியுது, கீழே போடுறதும் தெரியுது. போட்டது சீத்தை பார்த்தவள் சட்டுன்னு கிட்டக்க போய் தோர்க்கே மோதிரம்
அப்படின்னு எடுத்து கொடுத்த உடனே இந்த மோதிரம் 2 பேரும் சேர்த்து வச்சு பேசினாலும் அதை இப்ப ஞாபகம் வச்சிருந்து இப்படின்னா ராமன் நம்மளையும் சேர்த்து வச்சிருந்த மோதிரம்னு சிரிக்கிறா. ஆனா அதே மோதிரம் கையில இருக்கே ராமன் பக்கத்துல இருக்கிறேன்னு அழகாள். இப்படி மாற்றி மாற்றி சிரிப்பு மழும் ஹனுமானுக்கு இது என்ன இப்படி நடக்கிறதுன்னு யோசிச்சிருந்தார். அடுத்தது ஒத்தருக்கொத்தர் ராமனுக்கும் சீதைக்கும் மட்டுமே தெரிந்த சில சரித்திரங்களை பரிமாறிக் கொள்ளுகிறார்கள். குகப்பெருமானுடைய தோழமை கொண்டதிலிருந்து பெரியாழ்வார் அங்கு குகனோடும் தோழமை கொண்டதுமோர் அடையாளம்னு சொல்லி வாரணிந்த முரவள வாழ்வை தேகி விண்ணப்பம் 3ஆம் 10 திருமொழி பெரியாழ்வார் திருமொழி முழுக்க ஹனுமான் சீதையினிடத்தில் பேசுகிற சரித்திரம் நாம் உள்ளது. அதுல தெரிவிக்கிறார், சேரணிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய் வாரணிந்த முரவளவாள் வைதேகி விண்ணப்பம். வைதேகி தேவரிடத்தில் அடையாளம் சொல்லலாமா? நீரும் ராமனும் சித்திரகூடத்திலே மந்தாகினி நதிக்கரையிலே கிடந்தீர்கள். 2 பேரும் இருக்கும்போது நித்தியம் கைகோத்துண்டு ஜலத்துல இறங்கி தீர்த்தமாடிட்டு வருவாளாம். இன்னைக்கு நீங்க அங்க போனீங்கன்னா சித்திரகூடத்துல ராமனும் சீதையும் ஒத்தருக்கொத்தர் மடியில தலை வச்சு படுத்துன்ற இடத்துல நாம தரிசிக்கலாம். சீதை கொஞ்ச உட்காந்துப்போ, ராமன் மடியில தலையை வச்சு படுத்துப்போ, ராமன் கொஞ்ச நாள் உட்கார்ந்து சீதை மடியில தலையை வச்சு படுத்துப்போ, இப்படி ஒத்தருக்கொத்தர் இருக்காரு. இப்ப சீதை முடிச்சுட்டு இருக்கா, ராமன் சேனிச்சுட்டு இருக்கார். அப்ப ஜெயந்தன் ஒரு அசுரம் தேவையற்று இந்திரனுடைய பிள்ளவன் அவன் போய் ஒரு அசுர ரூபம் காக்க ரூபத்தை எடுத்துட்டு சீதையனுடைய திருமார்பலை தன் அழகாலே கொத்தி அபச்சாரப்பட்டான். கேட்டா ராவணனை விட இவன் தான் அதிக அபச்சாரப்பட்டிருக்கான். அவனால தூக்கிட்டு போனதோடு சரி, ஆனா இவன் திருமார்களையே கொத்தி ரத்தம் துளித்தது. இந்த காக்க ஏதோ மாம்ச துண்டுக்கு வந்துருக்கு போல ஓட்டி பார்த்தா சீதை ஓடல. 2ஆம் தரம் திருப்பி வந்தது. வேற வழி இல்லாம ராமன் எழுப்பிட்டான். ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபா சமயாபோதித ஸ்ரீமான் சுகசுப்த பரந்தபா. இந்த அழகிய ராமன் தூங்குற தூக்கத்தை பார்த்துன்னு ஹனுமன் எழுப்புறதுக்கே எனக்கு மனசு வரல. ஆனா என்ன பண்ணுவேன், காக்கை அசுரன் தும்புரித்தினானோ இல்லையோ, சமயா போதித ஸ்ரீமான் ஸ்ரீமானான ராமனா நான் எழுப்பினேன். எழுந்த ராமன் சட்டுன்னு பார்த்தவர் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சு விட்டான். ஒரு தர்பத்தை எடுத்து பிரம்மாஸ்திரத்தை உச்சரித்து அதை காக்க பின்னாடி விட்டா காக்க ஓடுறது, தப்பிச்சுக்கணும். பிரம்மாஸ்திரம் பின்னாடி துருத்துறது. அங்கே 3 லோகான் சம்பரிக்கிரமிய தமேவ சரணங்கதா சவித்ராஜ பரித்யக்தா சுரைஷ்ச சமஹர்ஷிபிகி. யாரும் கதவை திறக்கல. இது பின்னாடி பின்னாடி ஓடி வருது, துரத்தின்னு வருது. யாரானு கதவை திறந்திருந்தா பெரியவாச்சன் வியாக்கியானத்துல சொன்னார், முதல் பிராணம் அவருக்கு போயிருக்கும். அந்த காக்க ஓடி வரச்சே யாரானு கதவை திறந்திருந்தான்னா அவன் தலை போயிருக்கும். அப்பதான் காக்க தலை போயிருக்கும். சுத்தி சுத்தி ஒத்துருமே கதவை திறக்கல. கடைசியில ராமனுடைய காலிலேயே விழுந்தது. இதே விஷயத்தை ஆழ்வாரன் தெரிவித்தார். அங்கு அத்திரமே அவன் கண்ணை அறுத்தது மோர் அடையாளம். வித்தகனே ராமாவோ நின் அபயம் என்று அழைப்ப அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின் அபயம் என்று அழைப்ப. எல்லா லோகத்திலையும் திரிந்தோடி இனி பிரயோஜனம் இல்லைன்னு ராமன் காலில் விழுந்தது. விழர்ச்சி அதனுடைய தலை ராமனுடைய திருவடியில படுறாப்புல விழக்கூடாதா, கால் ராமன் காலில் படுறாப்புல விழுந்தது. சீத்தை பார்த்தா மறுபடியும் அபச்சாரமா, ஏற்கனவே நீ அபச்சாரப்பட்டிருக்கேன், மறுபடியும் அபச்சாரம். தச்சிர பாதையோஸ்தத்தை யோஜயாமாச ஜானகி. அதனுடைய தலையை தன் கையால் பிடிச்சு திருப்பி ராமனுடைய திருவடியில் படும்படி வைத்தாள். இது வைத்தாள்ங்கிறது ராமாயணத்தில் இல்லை. இந்த ஸ்லோகம் பாடி சொன்னது பாத்ம புராணத்தில் இருக்கு. அந்த தச்சிர பாதையோஸ்தத்தை யோஜயாமாச ஜானகின்னு பாத்ம புராணத்துலதான் இந்த காக்க தலையை திருப்பி வச்சாள் இருக்கு. ஆனா ராமாயணத்துல இந்த ஸ்லோகம் இருக்கு, வதார்க்கம் அபி காகுஸ்தா திரிபயா பத்யபாலயது. அப்போதே காக்கையை கொண்டு இருக்கணும், ஆனாலும் கொல்லாமல் ராமன் ரட்சித்து விட்டான். இந்த கதை யாருக்கும் தெரியாது. சீதாராமர்களுக்கு மட்டும் ஏகாந்தத்துல நடந்த கதையோ இல்லையோ. ஆனா அந்த கதையை இவர்கள் பேசி இது அடையாளம் தான் என்ன சீதையும் சொல்ல ஹனுமானும் ஆந்தப்பட்டார். இப்ப மற்றொரு கதை சொல்றார். கோதாவரியில இருவரும் இறங்கி தீர்த்தமாடுவர்கள். நீராடுறச்சே நீச்சல்ல போட்டி வச்சுப்பா. ராமனுக்கு சீதைக்கு நீச்சல் போட்டி. நடுவர் லக்ஷ்மணன். கரையில ஒரு பெரிய பாறாங்கல் மேல லக்ஷ்மணன் உட்காந்து வச்சுட்டு சீதைய ராமனும் குதிப்பா. வேகமா போனா அக்கறையை போய் தொடணும், அதை விட வேகமா நீந்தி விடணும், இக்கரைக்கு இந்த பாறையை தொடணும். யார் முதல்ல பாறையை தொட்டுட்டாலும் அவ தான் ஜெயிச்சா. தான் வச்சிருந்தா. இறங்கியாச்சு 2 பேரும். ரொம்ப வேகமா ராமன் போயிட்டார். புருஷோத்தமன் அவர் நீஞ்சது கேட்கணுமா, அக்கறைக்கு போய் தொட்டுட்டார். பாதி தூரம் இக்கரைக்கு வந்தாச்சு, 2 நிமிஷம் போய் தொட்டுட்டு போறார். சீதை எங்க வரான்னு திரும்பி பார்த்தார் ராமன். இன்னும் முதல் பாதியே தாண்டல. மெதுவா சுந்தரி சுகுமாரி ரொம்ப நிதானமா அவ நீஞ்சிட்டு இருந்தா. பார்த்த ராமன், நாம எதுக்கு இப்ப சீதையை ஜெயிக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் பிரயத்தனம் பண்றோம்? பத்னிக்கு தோற்பான் பரம ரசிகன். என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா, பத்னியின் இடத்துல ஜெயிக்கவே கூடாது. பத்னிக்கு யாரு தோக்கறானோ அவன் தான் ரொம்ப ராசிக்கம், ரசிக்க தெரிந்தவன் அவன் தான். எல்லாரும் என்ன பண்ணுவா, வீட்டுல தங்களுடைய வீரத்தெல்லாம் காட்டிட்டு வெளியில போயிட்டு பிரயோஜனமே இல்லாத போடுவா. அது பிரயோஜனம். என்ன வேணுமோ அங்க வீர தீர பராக்கிரம் சௌத்தியம் வீரியம் எல்லாத்தையும் ஊர்ல வச்சுக்கணும். ஆனா பத்னியின் இடத்துல தோற்கிறது தெரிஞ்சா தாம்பத்தியம் ரசிக்கும்னு எழுதி வைத்துள்ளார்கள். அது ராமனுக்கு ரொம்ப நன்னா தெரியும். பரம் புருஷோத்தமன் இல்லையோ. அதனாலே அவனுக்கு புருஷோத்தமன்னாலே தீரோதாத்த நாயகன்னு காவியத்துல சொல்லுவா.
அந்த நாயகனுக்குன்னு சில லட்சணங்கள் உண்டு. அதனால ராமன் இவளை ஜெயிக்க வேண்டான்னு மூச்சை இழுத்து பிடிச்சுன்னு கீழே போய் உட்கார்ந்து விட்டார், ஜலத்திலேயே கீழே. சீதை 2ஆம் பக்கம் நீஞ்சி வந்து ஏறி பாறைக்கு மேல ஏறி தொட்டுட்டு லக்ஷ்மணன் இடம் கொடுத்துட்டா, சீதை உட்கார்ந்து விட்டான். லக்ஷ்மணன் பார்த்தா சீதை அவளை பார்த்து சிரிச்சுட்டே சொல்றா, என்ன லக்ஷ்மணா, உங்க ராமன் ஏதோ பெரிய வீரன், நீச்சல் போட்டி எல்லாம் ஜெயிச்சிரும்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களே, ஒண்ணுமே காணமே, இவ்வளவு தூரம் மெதுவா வராரே, தெரியவே தெரியாதா, கத்துக்கவே இல்லையான்னு சீதை கேட்கறா. அப்படியே மாறிவிட்டார் லக்ஷ்மணன். இது வரைக்கும் ராமன் ராமன் தரும் இல்லையோ, ஜெயிக்கிற கட்சியில இருக்கணும், அது ரொம்பவே முக்கியம். நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு கட்சியில இருந்து பிரயோஜனமே கிடையாது. எது ஜெயிக்கும்னு பார்த்துட்டே இருந்து தாவிடணும் இல்லையோ. லக்ஷ்மணன் உடனே அதிவேகமா தாவிட்டார். சீதையை நான் அன்னிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், வசிஷ்டர் இடத்துல நாங்க பாடம் கத்துக்கச்சே, இந்த நீச்சல் வகுப்புக்கு மட்டும் இவர் ஒழுங்கா வரவே இல்லை. அதான் ராமா உனக்கு தெரியல நான் சொல்லிட்டே இருந்தேன், அன்னைக்கு கேட்கல, இன்னைக்கு தோத்துட்டான் ராமன் அப்படின்னு அவளோட சேர்த்து அந்த சிலாதலத்தை ராமன் பார்க்கிறான். இதோ சிலாதலைய பூர்வம் உபோபவிஷ்டா லக்ஷ்மண ஜாதஹாசா, நானும் சீதையும் வாய்விட்டு சிரித்தது கிடையாது, அன்றுதான் சீதை வாய்விட்டு சிரித்ததை கண்டேன். அது வரைக்கும் நாட்டிலேயே இருந்துட்டபடியாலே பெரிய பட்டராணி, சிரிச்சிட முடியுமா? மந்தஹாசம் புன்னகதான் பூக்க முடியும். ஆனா இங்க யாருமே இல்லையோ. அதனால லக்ஷ்மணன் இப்படி பேசுறதை கேட்டு 2 பேரும் சேர்த்துட்டு ராமனை பரிகாசம் பண்ணி சிரித்தாளாம். அந்த சிரிப்பு இப்ப காணுமே, ராமனும் இல்லே, சீதையும் கூட இல்லே. புரேவமே சாருததியும் அனிந்திதாம் திசந்தி சீதாம் எதினாத்தியமைத்திலே ஜகச்சசைலம் பரிவர்த்தையாம்யம். அந்த சிரித்த சிரிப்பு மாறாமல் இன்று இராப்பொழுதுக்குள்ளே ராட்சசர்கள் சீதையை கொண்டு வந்து ஒப்படைக்கவில்லை என்றால், என்னுடைய தனுஷனுடைய ஒரு முறையாலே அதே முனையால் உலகத்தையே திருப்பி அடித்து விடுவேன்னு ராமன் ரொம்ப கோபமா சொன்னார். இது கோதாவரி நதிக்கரையில நடந்தது. அதை 2 பேரும் பேசிக்கிறார். இப்படி இவள் அடையாளத்தை அவன் சொல்ல, அவன் அடையாளத்தை இவன் சொல்ல, இருவருமாக பேசி ராமநாமாங்கிதமான மோதிரத்தை சீதை கையிலே கொடுக்க, சீதையும் வாங்கினாள். கிரஹீத்வா பிரேக்ஷமானாசா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதா பவது. ஜானகி ஆனந்தப்பட்டாள்னு நேற்று சாயங்காலம் சொல்லியிருந்தேன். இந்த கதையினுடைய இந்த கடைசி வரைய நேத்தே ராத்திரி சொல்லிவிட்டேன். ஆனா அந்த கதை வர்றதுக்கு இப்ப இத்தனை நாள் ஆயிடுச்சு. அதனால நேற்று ஆறுலாம் சுந்தரகாண்டம் கேட்கலன்னு கவலைப்படுறீங்களோ, இன்னைக்குதான் சொல்லியிருக்கேன். நேத்திக்கு சொல்லல. ஆனா இன்னைக்கு தான் அதனுடைய வாய்ப்பு கிட்டித்து சீத்தையனிடத்துல பேசி விடை பெற்றுக் கொண்டு வந்தபடி நாம திரும்பி போட வேண்டாங்கிறதுக்காக பார்த்துட்டு போக வேண்டாமா? பார்த்துட்டு போறதுன்னா வெறுமை பார்த்துட்டு போறது இல்லை, இந்த ஒரு கை பார்த்துட்டு போக வேண்டாமாங்கிற இல்லையோ, அதை போல என்னான்னு பார்த்துட்டு போவோம். ராமன் திரும்பி போன அப்புறம் சீதையை பாத்தியா? பார்த்தேன். ஊர் எப்படி பாத்தியா? தெரியாது. ராவணன் தெரியாதுன்னுட்டா, அதை அசட்டு தானே. வந்த வேகத்துல மொத்தத்தையும் பார்த்து போகணும் இல்லையோ. அதனால எப்படி பார்க்கலாம்னு யோசித்தார். அடிதான் உதவும், மற்றபடிக்கு என்ன பேசினாலும் இவாளுக்கெல்லாம் உதவாது. மூலையில ஒரு பெரிய இரும்பு உலக்க இருந்தது. உலக்கை கையில் எடுத்துன்னு ஒரு ஷர்ட்டினார், மொத்த மரம் அடிபட்டு கீழே விழுந்தது. 10 ராட்சசார் விழுந்தா ஷர்ட்டினாள் பணம் போச்சு. ஒத்தொத்தனா வந்தான், அடிபட்டான் போயிட்டான். அக்ஷகுமாரனே வந்தான் போயிட்டான். மந்திரிமார்களுடைய பிள்ளை வந்தா போயிட்டா. சேனாபதிகள் வந்தா போயிட்டா. ராவணன் பார்த்தா என்ன குரங்குங்கிறீர்கள், இந்த பாடா இருக்கேன்னா அது குரங்கே இல்லை, அது உருவத்துலதான் குரங்கா இருக்கே தவிர அது ஏது தேவனோ ராட்சசனோ இல்ல உன் விரோதிகள் அத்தனை தேவர்களும் ஒரு சேர பிறந்து வந்திருக்காளோ ராவணா எங்களுக்கு தெரியாது. அது அப்படிதான் அட்டகாசம் பண்றது. கடைசியில இந்திரஜித்து வந்து இவனை கட்டி பிரம்மாஸ்திரத்தாலே அணைத்து போக, பிரம்மாஸ்திரம் இவர் ஒண்ணும் பண்ண போறதில்லை, இதுதால ராவணனை பார்த்து போடுவோம் அப்படிங்கிறதுக்காக அமர்த்தி சென்றார். போய் ராவணனுக்கு உபதேசித்தார். பிரம்மாஸ்வயம்பூ சதுநாரனோவா ருத்ரஸ்திரிநேத்திரஸ்திருக்ராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா திராதும் சக்தியாயுதி ராமவத்தியம். ராமன் எதிர்த்து வந்தால் யார் வந்தும் லாபமில்லை ராவணா, தவறு இழைக்காதே. ராமனிடத்திலே பிரதீயதாம் தாசரதாய மைத்திரிய ராமனிடத்திலே சமர்ப்பித்து விடு. சொன்ன சொல் ராமன் கேட்கல, ராவணன் கேட்கல. இதை கொன்னுடு அப்படின்னு ஆணையிட்டான். விபீஷணன் எழுந்து பேசினான், வந்த தூதனை கொல்லுவது கூடாது. குரங்குகளுக்கு எப்பவும் தங்களுடைய வால்ல தான் பெருமை. அதனால வால்ல நெருப்பு வச்சிருவோம், அதை அவமரியாதைப்படுத்தினதாகும்னா தன் வாலிலே பட்ட நெருப்பாலை இலங்கையே சுட்டார். சுட்ட வேகத்தில் போய் சமுத்திரத்தில் அணைத்துக் கொண்டார். யோசித்தார், சீதை இருக்கும் இடமும் சுட்டு போயிருக்குமோ, ஏதோ அசட்டுத்தனம் பண்ணிவிட்டேனோ. திரும்ப சீதை நடத்த போனார். சுரட்சிதமாக இருந்தாள். கண்டாள், விடை பெற்றுக் கொண்டார். சீதையின் சூடாமணியை முடித்து வைத்ததை எடுத்துக் கொடுக்க, சூடாமணியை கையிலே பற்றி மறுபடியும் ஆகாசத்திலே தாவி அதி வேகமாக வாயு வேக மனோகமேகமாக இக்கரைக்கு வந்து, இவர் போயிட்டு வந்த மொத்த நாட்களும் சாப்பாடு தூக்கம் இல்லாமல் கீழே காத்துந்தது குரங்குகள்லாம். ஹனுமான் வரட்டும், சீதை கிடைத்தாள்கிற செய்தி கேட்டால் உணவு, சீதை இல்லையெனில் உணவும் இல்லை உயிரும் இல்லை என்ன கீழே கிடந்த முதலிகள் குரங்குகள் எல்லாம். இவர் ஆகாசத்துல சிம்மநாதம் என்று வந்தார். ஓங்கிற பேர் இறைச்சரோட வந்து பார்த்துச்சே ஜாம்பவான் சுருட்டார். சீதையை பார்த்தாச்சு. அவர் இறங்கவே வேண்டாம், இறங்கி வந்து சொல்லவே வேண்டாம். நம்ம ஒருத்தர் ஒரு காரியத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம், அவர் நடந்து வர்ற தோரணையை பார்த்தாலே பண்ணிட்டு வந்தாரா பண்ணையாவது வந்துட்டாரான்னு தெரிஞ்சு போடும்.
அவர் முகமெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஆள் வர்றதே வியர்த்தம் இப்படிங்கிறாப்புல ஒருத்தர் வந்தாருன்னா தெரிஞ்சுபடாதா? ஹனுமான் ஆகாசத்துல வந்த வேகத்துல புரிஞ்சு போச்சு. கீழே இறங்கினார், போயிட்டு வந்த சரித்திரத்தை சொன்னார். என்ன பண்ணலாம்னு ஆலோசனை பண்ணி நாமே திரும்ப போய் யுத்தம் பண்ணி சீதையை மீட்டு வந்துடலாமா? முடியாது, நமக்கு அதுக்கு அனுமதி இல்லை. சுக்ரீவனிடத்துல போய் சொல்லுவோம், அவன் என்ன செய்கிறானே செய்வோம்னு அதிவேகமா சுக்ரீவனிடத்திலே வந்து இதுதான் விஷயம்னு சொல்ல, ராமனிடத்திலேயும் கண்டேன் சீதை கண்டனன் கற்பனுக்கனிய கண்களால் இற்பிறப்பென்பதொன்னும் இரும்புறை 9 கற்பனம் பெயரதொன்னும் கடினடம் புரிய கண்டேன் இன்னும் ராமனிடத்தில் எடுத்து சொல்லி, ராமனும் கிமாகம பாமினி மதுரா மதுராலாபா, சீதை ரொம்ப அழகா பேசிவிடே ஹனுமன் என்னென்ன சொன்னாள்னு சொன்னாள். ஊர்தம்மா தான்ன ஜீவிஷ்யே, ஒரு மாசத்துக்கு மேல் உயிரோடு இருக்க மாட்டேன்னு செய்தி சொன்னாள். சரைஸ்து சங்குலாம் கிருத்வா லங்காம் பரபலார்த்தனா மாம்னயத்திரி காகுஸ்தா தத்தஸ்ய சதசம் பவேது. அதே ராமன் வர வேண்டும், ராவணனை சபாந்தவனாக கொல்ல வேண்டும், அவன் என்னை சிறை மீட்டு செல்ல வேண்டும், அப்போதே நமக்கு திருப்தின்னு சொல்ல சொன்னாள். சரி புறப்படுவோம்னு ராமன் பங்குனி உத்தர நன்னாள் குறித்தான். அதே நன்னாள் அந்த நாளிலே வானரப்படை முழுக்க புறப்பட்டது. 70 வெள்ளம் வானர சைன்யமும் புறப்பட்டு கிஷ்கிந்தையிலிருந்து சஹ்யாத்ரி தாண்டி, லக்ஷ்மண தீர்த்தம் தாண்டி, திருவிதாங்கூர் மலையத்தனையும் தாண்டி நீலகிரி மலைத்தொடர் வழியே வந்து கீழே உயர்ந்திருக்கிற சப்தகிரி கொடுத்திருக்கிற மகேந்திரகிரி வரைக்கும் வந்து அங்கிருந்து ஏறி தாண்டி இனி எப்படி போகலாம் யோசிக்க கன்னியாகுமரி பக்கத்திலிருந்து அணகட்ட முடியாத முடிவெடுத்து மேற்கு சமுத்திரத்திலிருந்து கிழக்கு சமுத்திரம் வந்து வேளாவனத்தை முழுக்க தாண்டி திருப்புல்லாணி தர்பசேன பெருமாள் கரைக்கு வந்து நிற்கிறார்கள். அங்க வரைக்கும் வந்தாச்சு. படம் ரொம்ப வேகமா முன்னேறி வந்துடுத்து. ராத்திரி தண்டு இறங்கியா எடுத்து ராமன் தண்டு இறங்கி விட்டு எப்படி மேற்கொண்டு போகலாம்னு யோசித்துக் கொண்டிருக்கிறான். இக்கரையிலே அக்கறையிலே இந்த மாதிரி குரங்கு வந்து மொத்தமும் துவம்சம் கண்டுபிடித்தே என்ன நடந்ததோ என்று ராவணன் மந்திராலோசனத்தை கூட்டினான். இந்திரஜித்து பேசினான், கும்பகர்ணன் பேசினான், விபீஷணன் பேசினான். தவறு. தாசரதியின் இடத்திலே மைதிலியை கொண்டு போய் சமர்ப்பிக்க வேண்டும். அவன் சொன்ன நல்ல வார்த்தை ராவணன் காதலை ஏறவில்லை. சுனிவிஷ்டம் ஹிதம் வாக்கியம் உக்தவந்தம் விபீஷணம் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவண காலச்சோதிதா. காலதேவனாலே தூண்டப்பட்ட ராவணன் நல்லது கேளாமல் தான் துதிக் குலபாம்சனம், நம் குலத்துக்கு நீ கோடரிக்காம்பாய் வந்தாய் போ அப்படின்னு எட்டி உதைக்க உத்பபாத கதாபாணிகி சதுர்பிஸ்ஸா ராட்சசைகி, கதையின் கையுமாய் 4 ராட்சசர்களோடே ராவணனாலே உதைக்கப்பட்ட விபீஷணன் புறப்பட்டான். ஆஜகாம முகூர்த்தேன எத்தர ராம லக்ஷ்மணா ஒங்கி நிற்காமல் கடலை கடந்து 4 ராட்சசர்களுடைய ராமன் இருக்கும் இடத்துக்கு வந்து, ஹே ராகவ பவத்கதம் மே ராஜ்யந்த ஜீவிதஞ்ச சுகானிச்ச, உன் திருவடிகளிலே சரணங்கத்துக்காகத்தான் வந்தேன். நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே என்று விபீஷணன் திருவடிகளிலே பணிந்தான். அவனுடைய சரணாகதியை ஏற்கக்கூடாதுன்னு சுக்ரீவன் பேச, ஏற்க வேணும்னு ஹனுமான் பேச, அவன் என்ன குற்றவாளி ஆனாலும் நான் ஏற்பேன் என்று ராமன் தன் முடிவை சொல்லி ஆச்சரியமான 3 ஸ்லோகங்கள் சாதித்தான். பிசாச்சான் தானமான்யக்ஷான் பிருத்திவ்யான் செய்வ ராட்சசான் அங்குள்யக்ரேண கான்னன்யான் இச்சன்னு ஹரிகணேஸ்வர மித்ரபாவேன சம்பிராப்தன் நத்தஜேயந்த கஞ்சன தோஷோ யத்யபி தஸ்யாது சதாமேதது அகர்ஹிதம் சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் பிரதம் மம. இத்தையே ராமச்சரம ஸ்லோகம்னு சொல்லுவார்கள். விபீஷண சரணாகதி நடந்து ராமனுமத்த அங்கீகாரம் பண்ணிக்கொண்டு உம்மை ஏற்றோம்னு சொல்ல விபீஷணனும் சத்தை பெற்றான் அப்படின்னு சரித்திரம். விபீஷண சரணாகதி சொல்லவே ராமாயணமே தொடங்கிற்று. மற்ற கதைகளெல்லாம் முன்னுரை, விபீஷண சரணாகதி உண்மை கதை. அதுதான் நடந்தது, அதுதான் கதையினுடைய உடலே. மற்ற அத்தனை முன்னுரை. இந்த 6 வேளையில முன்னுரை பார்த்துட்டோம். இனிமே ஒரு வேளை நிஜ ராமாயணம் கேட்க வேண்டாமா? முன்னுரை மட்டும் கேட்டுப்பட்டுலாம். அப்ப எது ராமாயணம்ங்கிறத கேட்க வேண்டும் இல்லையோ? விபீஷண சரணாகதியின் ராம பட்டாபிஷேகமும் நாளை மாலை 7 to 9 மணி வரை இங்கு நடைபெறும். அவசியம் எல்லாரும் இன்னைக்கு வந்துட்டு, ஆனால் நாளைக்கு ராம பட்டாபிஷேகத்தையும் கேட்டு அவசியம் இன்புற வேணும்னு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன்.